ஒரு கனவுல வந்த ஒரு சாதாரண ஒரு சித்தர் இன்னைக்கு இவ்வளவு தூரம் விஸ்வரூபம் எடுத்து அவருக்கு இவ்வளவு மக்களையுமே தான் வசப்படுத்தி இருக்கிறாருன்னா அவருக்குடைய சக்தி. கேளைக்கர் அப்படின்னாலே இன்ஸ்டன்ட் ஸ்பீடு தான். நீங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் உடனே கேட்கக்கூடியவர். இங்க வந்திருக்கிற நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கேட்டு வேண்டி குழந்தை எடுத்துட்டே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இது 2வது குழந்தை, பெண் குழந்தை பிறந்திருக்கு. முதல் குழந்தை இவன் பையன். எனக்கு 20 நாள் ஆச்சு. பேர் வைக்கலான்னு இருக்கேன். ஓகே, முதல் பேர் வந்து இப்போ காதில் சொல்லிடலாம். கேளக்கியா கேளக்கியா கேளக்கியா. எனக்கு காலுக்கு முடியாம இருந்தது. அப்ப என் பொண்ணு வந்து சொன்னா, கிழக்கே சித்திர கும்பிடுமா, அவன் கால் வந்து சரியாயிடும். ரொம்ப நன்றி கிழக்கே சித்திரக்கு. அது மாதிரி எங்க பாப்பாக்கு குழந்தையே இல்லாம இருந்துச்சு. அவர் மூலமா எனக்கு எங்க மகளுக்கு குழந்தையாயிடுச்சு. இப்ப 8 மாசம் ஆச்சு. என் பிள்ளை இப்ப நல்லா இருக்கிறா. கேளக்கர் சித்தர் ஐயா சொன்ன மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு 7 நாள் நான் தொடர்ந்து சொன்னேன். 8வது நாள் வந்து எனக்கு ஜவ்வாது வாசனை பட்டாம்பூச்சி ரூபத்திலையும் வந்து எனக்கு காட்சி கொடுத்தாரு. வீட்டுல உட்காந்துட்டு என்னை வந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு சொன்னாரு. ஆமா, கனவுல 3 மணிக்கு. ஆமா. வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே, கோவில் உலா சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைவது நான் சுரேஷ். நமது கோவில் உலா சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும். அப்போதுதான் நம்ம கோவில் உலாவில் வரும் பல பயனுள்ள வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு உடனடியாக வரும். இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பவானியில உள்ள கேளக்கியா சித்தர் கோவில் தான் வந்திருக்குங்க. இந்த கோவில் எங்க இருக்குது, என்னென்ன விசுவாசங்கள் இருக்குன்ற போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கேளைக்கர் சித்தர் நமோ நமக. நம்ம கேளைக்கர் சித்தர் தேவஸ்தானம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்துல அண்ணா நகர் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்ல அமைஞ்சிருக்கு. இது வந்து பவானி டு கவுந்தப்பாடி போற ரோட்ல கிரே ஸ்கூலுக்கும் பக்கத்துல இருக்கு. பவானில இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. கவுந்தப்பாடியில இருந்து இது ரொம்ப தூரம். பவானியில இருந்து மட்டும்தான் இந்த அண்ணா நகர் ரொம்ப பக்கம். இந்த கோவிலோட சிறப்பு அம்சமே, இந்த கோவிலுக்கு வர அனைவருமே கேளைக்கர் சித்தரை நமஸ்காரம் பண்ணி, சித்தர் என் வாழ்க்கையில வந்தாரு, எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல காட்சி கொடுத்தாரு, வண்ணத்து பூச்சி ரூபத்துல, சந்தன வாசனம், திருநீர் வாசனம், சுருட்டு வாசனை, ஏதாவது ஒரு வாசனையில வந்து எனக்கு காட்சி கொடுத்து அவரை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன். இதுதான் இந்த கோவிலுக்கு வர பக்தர்களுடைய சிறப்பு அம்சமே. நான் வந்து எங்க அப்பா என்னை கோவிலுக்கு கூட்டிட்டு போனாரு, பின்னாடியே நானும் ஒரு கோவிலுக்கு போனேன். எங்க அப்பா நமஸ்காரம் பண்ணாரு, அவரை பார்த்து நானும் நமஸ்காரம் பண்ணேன். அப்படிங்கிறது இல்லாம நான் தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டேன், என்கிட்ட பேச சொல்லி கேட்டேன், நான் ஒரு வேண்டுதல் வச்சேன், அதை நிறைவேற்ற சொன்னேன், அந்த தெய்வம் அதை நிறைவேற்றுச்சு. இதெல்லாம் எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்தமே ஒரே வருடத்துக்குள்ளாக இது எல்லாமே நடந்தது. இந்த சித்தர் இந்த பூமிக்கு அவதரிச்சது, கோவில் கட்டினது, இன்னைக்கு வழிபாடு நடக்கிறது, இத்தனை லட்சம் மக்கள் வழிபாடு பண்றது ஒரே வருடத்தில். இந்த மிகப்பெரிய வளர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா 2 மந்திரம். முதல் மந்திரம் ஓம் ஸ்ரீ கேளைக்கர் சித்தர் நமோ நமக. 2வது மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் கேளைக்கர் சித்தர் நமோ நமக. இந்த 2 மந்திரத்தையும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து காலையில இந்த மந்திரத்தை உச்சாரம் பண்ணணும். வாய் விட்டு இந்த மந்திரம் சொல்லணும். இந்த மந்திரம் சொல்லும் போது 1 டம்ளர் தண்ணி, 1 நெய் தீபம். இந்த நெய் தீபம் மண் விளக்குல இருந்தது ரொம்ப நல்லது. ஐயாவுக்காக மட்டும் ஒரே ஒரு தடவை புது விளக்கு, மண் விளக்கு வாங்குங்க, போதுமானது. வசதி இருக்கிறவங்க நெய் தீபம் வைங்க, இல்லாதவங்க கற்பூர தீபம், நல்லெண்ணெய் தீபம் எது வேணாலும் ஏத்தலாம். ஆனா அதிக சக்தி நெய் தீபத்துக்கு மட்டும்தான் உண்டு. அப்பதான் உங்க வேண்டுதல் சீக்கிரமா இங்க கேட்கப்படும். என்ன காரணம் இங்க நெய் தீபத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தி இருக்கிற பேட் வைப்ரேஷனை, கண் திருஷ்டியும், கடவுளை உள்ள வராம தடுக்கக்கூடிய சக்திகளையும் பஸ்மம் பண்ணக்கூடிய சக்தி நெய்க்கு உண்டு. இங்க நம்ம கோயிலுமே எப்போதுமே அணையா விளக்கு வந்து நெய் விளக்கு நம்ம ஏற்றிருக்கோம். இந்த நெய்க்குனே ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. நெய் வந்து கெட்டு போகாது. இது கெட்டு போகக்கூடிய பாலில் இருந்து கெட்டு போகாத ஒரு தன்மை அடைஞ்சிருக்கு. இதுதான் இந்த மனுஷனுடைய அவதாரமே கூட. இந்த மனித உடல் வந்து அழியக்கூடியது. இதுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள் வந்து அழியா தன்மையுடையவன். இதுதான் பாலுக்கும் நெய்யுக்கும் இருக்கிற வித்தியாசம். பால் வந்து ஒரே நாள்ல கெட்டு போயிடும். ஆனா அதை பல பரிமாற்ற முயற்சிகள்ல மாற்றி அதுக்குள்ள இருந்து எடுக்கப்படும் நெய் கெட்டு போகாது. நீங்க தெய்வத்தோட நீங்க இணையும் பொழுது உங்களுக்கு அழிவு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம ரிஷிகளும் முனிவர்களும் சொன்னாங்க. இந்த கேளைக்கர் சித்தருக்கு இந்த உலகத்துல இங்க மட்டும்தான் கோவில். இவர் 1008 சித்தர்கள் யாரும் இல்லை, 108 சித்தர்கள் இவர் இல்லை. இவர் இந்த கலியுகத்துக்கு என் மூலமா என் கனவுல வந்த ஒரு அசிரேரி தான் கேளைக்கர் சித்தர். ஒரு தனி மனிதனுடைய வாக்குக்கு இவ்வளவு சக்தி இருக்குமானா நிச்சயமா இருக்காது.
என்னுடைய வாக்குக்கும் பின்னாடி கேளக்கியர் சித்தருடைய அருள் இந்த எல்லா மக்களுக்கும் பரிபூர்ணமா கிடைக்குது. ஒரு கனவுல வந்த ஒரு சாதாரண ஒரு சித்தர் இன்னைக்கு இவ்வளவு தூரம் விஸ்வரூபம் எடுத்து அவருக்கு இவ்வளவு மக்களையுமே தான் வசப்படுத்தி இருக்கிறாருன்னா அவருக்குடைய சக்தி. கேளக்கியர் அப்படின்னாலே இன்ஸ்டன்ட் ஸ்பீடு தான். நீங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் உடனே கேட்கக்கூடியவர், நேரா வந்து காட்சி கொடுக்கக்கூடியவர், பள்ளி கீச்சிடும், வாசனை வரும். அவர் தான் இருக்கிற நாள்லாம் சில சமயம் கண்ணை மூடி கண்ணை மூணுமே எதிர்த்தாப்புல வந்து உட்காரும். ஸோ இந்த சக்தி எல்லாமே அவருடைய தான். தொடர்ந்து மந்திரம் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, மினிமம் 7 நாள்ல சரியாகும். பெரிய பிரச்சனைகள் வச்சீங்கன்னா 7 மாதங்கள் தொடர்ந்து நீங்க மந்திரம் சொல்லணும். உங்க பிரச்சனைகளை தீர்றதுக்கு நீங்க ஒரு முயற்சி எடுக்கணும். ரொம்ப நாளா எனக்கு இந்த லேண்டு விற்கல, இந்த லேண்டு விற்கணும் அப்படின்னா ஐயா ஒரு 3 மாசத்துக்குள்ள அது விற்க உதவி செய்வார். நீங்க சில மனிதர்களை மட்டும் போய் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் போய் பார்த்து பேசிட்டேன், எதுவுமே வேலை நடக்கல. இவரை நமஸ்காரம் பண்ணிட்டு இப்போ போய் நீங்க அப்ரோச் பண்ணுங்க, உடனே காரியம் நடக்கும். இதே மாதிரிதான் வேலை, குழந்தை எல்லாமே. இங்க வந்திருக்கிற நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கேட்டு வேண்டி குழந்தை எடுத்துட்டே வந்திருக்காங்க. சில பேர் நன்றி சொல்ல வந்திருக்காங்க, சில பேர் புதிதா வந்திருக்காங்க. எல்லாருடைய வரலாறும் இப்படிதான். கேளக்கியர் சித்தர் இந்த கலியுகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அவதாரம். நமஸ்காரம் பண்ணி பாருங்க. நான் ஒரு புது விஷயம் இந்த உலகத்துக்கு நான் சொல்றேன். வேற எந்த தெய்வத்தையும் பரிசோதிக்க கூடாது, டெஸ்ட் பண்ண கூடாதுங்கிறது சொல்லுவாங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இந்த கேளக்கியர் சித்தரை நீங்க கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்க வாழ்க்கையில வந்தாருன்னா அதன் பிறகு நீங்க ஒரு ஏத்துக்கோங்க. கேளக்கியர் சித்தர் நம்ம ஒண்ணுமா. எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இது 2வது குழந்தை, பெண் குழந்தை பிறந்திருக்கு. முதல் குழந்தை இவன் பையன். எனக்கு 20 நாள் ஆச்சு. பேர் வைக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு 2 பேர் வழக்கம் போல் வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு பேர் வந்து ஐயாவோட பேரே வைக்கலாம். ஏன்னா எனக்கும் பிறகு இந்த பேர் சொல்லணும். இந்த பாப்பாவோட பேர் என்னன்னு கேட்டால், சரி ஐயா பேர் தான் என்ன அர்த்தம் அந்த பேருக்குன்னு கேட்பாங்க. அப்போ கண்டிப்பாக இவன் உயிரோடு இருக்கிற வரைக்குமே ஐயாவோட புகழ் இந்த உலகத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பேர் நான் இவளுக்கு கேளக்கியா அப்படின்னே வைக்கிறேன். 2வது பேர் வந்து நட்சத்திர எழுத்துக்களில் நவ்யா, அதாவது நான் எழுத்தில் வைக்கணும். அதனால் நவ்யா அப்படிங்கிற பேர் வச்சுருக்கோம். எங்கள் குழந்தைகளுக்கு வந்து அபின்னு முன்னாடி சேர்த்திக்குவோம் வழக்கமாலேயே. இவன் அபி தேஜஸ், இவர் பேர் வந்து தேஜஸ்னு வைக்கணும். இவர் வந்து ஒளி, இவங்க வந்து நவ்யா. அதனால் அபி நவ்யா அப்படின்னு 2வது பேரும் வச்சுருக்கேன். ஓகே, முதல் பேர் வந்து இப்போ காதில் சொல்லிடலாம். கேளக்கியா 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 கேளக்கியா. சொல்லக்குட்டி. அபிநவ்யா 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 அபிநவ்யா.
நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேங்க. என் பேர் ஜெயலட்சுமி. நான் எல்லாரும் எங்கள் அக்கா பிள்ளை சொன்னா, நீ கிழக்க சித்திரை நீ பாரு சித்தி வணங்கு மந்திரம் சொல்லு உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா. அது மாதிரி எங்கள் பாப்பாவுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்துச்சு. அவர் மூலமாக எனக்கு எங்கள் மகளுக்கு குழந்தையாயிடுச்சு. இப்போ 8 மாதம் ஆச்சு. என் பிள்ளை இப்போ நல்லா இருக்கிறா. நான் எப்போதும் எனக்கும் உடம்பு முடியாமல் 2 வகையில் எனக்கும் உடம்பு முடியாமல் இருந்துச்சு. நானும் இப்போ எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு. எனக்கு எப்போதுமே நான் அவர் நினைச்சேன் எனக்கு காய்ச்சி கொடுப்பாரு. எப்போதுமே எனக்கு மன நிறைவா எனக்கு அவர் நல்லா நடத்தி கொடுக்குறாரு. எப்போதும் எனக்கு ஆயுள் முடிகிற வரைக்கும் நான் இங்க வந்துட்டு போயிட்டு இருப்பேன். அவர் எனக்குதான் துணை. எனக்கு பட்டர்ஃப்ளை மூலமா வந்தாரு. காலையில ஒரு 4:30 பண்ண மாட்டேன், நான் 11:30 பண்ணுவேன். 11:45 இருந்து 12:15 வரைக்கும் பண்ணுவேன். அப்புறம் ராத்திரி படுக்க போவேல அவர் நினைச்சிட்டு நான் படுத்துக்குவேன். எனக்குலாம் கொஞ்சம் நல்லா தீர்ந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. உடம்புலாம் ரொம்ப முடியாம இருந்துச்சு. எனக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா ஆயிட்டேன். எனக்கு நம்ம ஐயா மூலமா எங்களுக்கு யூடியூப்ல பார்த்தோம், இப்படி நாங்க செலவைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மூலமா நான் அன்னைக்கு வந்தேன். இன்னைக்கு எனக்கு அடுத்தடுத்து எனக்கு வருகைக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நான் அடுத்தடுத்து நான் வந்துக்குவேன். எங்களுக்கு நல்லா வச்சிருக்கிறோம், எங்களுக்கு நல்லா இருக்கோம். நாங்க என் பேரு ராமலட்சுமி. எனக்கு கால் கொஞ்சம் முடியாம இருந்தது. அப்ப என் பொண்ணு சொன்னா, கிழக்கே சித்திரை கும்பிடுமா அவனுக்கு கால் வலி சரியாயிடும். ரொம்ப நன்றி கிழக்கே சித்திரைக்கு. வாழ்க வளம்ப. கிழக்கே சித்திரை நமோ நமங்க. நான் ஓமாரடியில இருந்து வரேங்க. என் சொந்த பூர்வீகம் மலை, அதாவது பர்கூர் மலை என்னுடைய சொந்த பூர்வீகம். நான் தோட்டத்தில் இருக்கிறேன், பண்ணையத்துல தோட்டத்தில் இருக்கிறேங்க. ரொம்ப கஷ்டம். என்னுடைய பிரச்சனைகள் என் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அதாவது என்னுடைய விதப்பை பிரச்சனை. நான் யூடியூப்ல பார்த்தேன், அந்த ஐயாவுடைய பேட்டியை நான் பார்த்தேங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நான் இருக்கிற தோட்டத்துல அந்த அம்மா சொன்னாங்க, எங்க ஓனர் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லுங்க, கிழக்கே சித்திரை ஐயா சொன்ன மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு. 7 நாள் நான் தொடர்ந்து சொன்னேன். 8வது நாள் எனக்கு ஜவ்வாது வாசனை பட்டாம்பூச்சி ரூபத்திலையும் எனக்கு காய்ச்சி கொடுத்தாரு. பட்டாம்பூச்சி இப்போ நேத்து கூட எனக்கு பொண்ணு சொன்னாங்க. அப்புறம் நான் அதுக்கு முன்னாடி இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி பட்டாம்பூச்சி ரெண்டு பட்டாம்பூச்சி பூச்சி ரூமுக்கு வந்துருந்துச்சு. நான் அவரு ரொம்ப நன்றி, கிழக்கே சித்திரை ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய கனவுள் கிழக்கே சித்திரை ஐயா பழைய கழிப்புன்னு இல்லாம புது கழிப்புனா நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி எனக்குன்னு ஒரு இது கொடுத்துருக்காரு, ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. இப்பயே நல்லது நடந்துட்டு இருக்குது. கிழக்கே ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எப்போ அவருக்காக கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய முழு மூச்சு உயிரும் அவருக்காக நான் வழிநடத்துவேன்னு நான் மனப்பூர்வமா நான் நினைச்சுக்கிறேன். கிழக்கே சித்திரையே ரொம்ப நன்றி. நரசிம்மன், ஓமாரடி. கோயில் பேரு கிழக்கே சித்திரைன்னு சொல்லி எனக்கு உத்தரவு போட்டு தாங்க வந்தேன். ஒரு வீட்டுல உட்காந்துட்டு என்னை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொன்னாரு. ஆமா, கனவுல 3 மணிக்கு. ஆமா, அப்பெல்லாம் கலந்து வந்தேன். நானும் 2 பையனும் வந்தோம். உருவம் உருவம் இங்க பார்க்கறதானங்க அதே உருவம் அங்க காமிச்ச உருவம் அப்படியே தெரிஞ்சது. போன வாரத்துல இருக்கிற நட இங்க வாரம் நட. ஆமா, அங்க கிடைச்ச உருவமும் இங்க நான் பார்க்கல இல்லையே. இங்க பார்க்கலாட்டி அந்த உருவம் அப்படியே இருக்குது. அப்படியே பட்டாம்பூச்சின்னு அப்படியே இருந்தது. அப்படியே 2 பேர் விட்டா தான் கிடைச்சது.